ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃப்ரம் ஃபிஃபனஸ் யூஸ் பண்ணி அதை பற்றி அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே. எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து சார்ட்டில் வந்து 1 மினிட் சார்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி தேதி 31 ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்விங்குக்கு லோ டு ஹையில், ஹை டு லோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபிஃப்ட் ட்ராப் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போயுமே 100% மேலேயும் 0% கீழே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 100% மேலே போச்சுன்னா 140, 170, 220 இதான் லெவல்ஸ். அதுமாதிரி கீழே வந்துச்சுன்னா -40, -70, -120%. இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வரும்போது இல்லை பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 31 ஓகேவா? மார்க்கெட் பாருங்க கரெக்டாக வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகி அங்கே வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹைலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கி புல் பேக் எடுத்து கீழே இறங்குது. எடுத்துகிட்டு மறுபடியும் புல் பேக் கீழே இறங்குது. ஓகேவா? இங்கேருந்து மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் மேலே ஏறுது. அப்போனா இதுதான் ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் நம்ம ஒரு ஃபிப்பை ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு ஸ்விங் தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கிற ஸ்விங்கு தான் ஒரு பெஸ்ட்டான ஸ்விங்காக இருக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் எடுத்து சின்ன புல் பேக் தான் இருந்தாலும் ஒரு நல்ல புல் பேக்காக கீழே இறங்குறாங்க. நல்ல புல் பேக் எடுத்து மறுபடியும் அப்புறம் மேலே ஏறுது. அப்போனா இதை தான் நம்ம ஹை லோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ வந்து ஃபிப்பை ட்ராப் பண்ணுவோம். ஹை டு லோக்கு, ஹை அண்டு லோ. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி ஒர்க் ஆகி பாருங்களேன். அழகாக அந்த மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்து அகைன் 70% டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இந்த 40%. நம்ம எப்போயுமே 0% கீழேயும் இல்லைன்னா 100% மேலே என்ட்ரி இருக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாங்க மறுபடியும் 40 தொட்டுட்டு மறுபடியும் 70 டச் பண்ணி கீழே இறங்குது மார்க்கெட். இதையும் கரெக்டாக 0% கீழே வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 0% வந்துச்சு. இது வந்து எவ்வளோ 0க்கும் -40%க்கு நடுவில் இருக்குது. அப்போனா இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கே கரெக்டாக இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லோவை உடச்சின்னா மார்க்கெட் வந்து செல்ஸு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் ஒரு லோ ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஒரு ஹை ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு புல் பக்கெட் கீழே இறங்குது. மறுபடியும் மேலே ஏறி ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்குது. மறுபடியும் மேலே ஏறி ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. அவங்க மொத்தம் இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இப்போ 3 டாப் கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 டாப்பை மேலே உடச்சா பை சைடும், கீழே உடச்சா நம்ம சேல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்க ஆக இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அப்படி இதுதான் ஹை, இதுதான் லோ. ஓகேவா? இதுதான் லோ, இது ஹை. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ நம்ம அந்த சைடு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 10-14 எல்லாம் கரெக்டாக அந்த க்ளோஸ் வைக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக 10-14 கேண்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. அது அப்போ சைடு க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ சைடு க்ளோஸ் வச்சா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போனா நம்ம இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இது அடுத்த கேண்டில்னா 10-15 நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம எதை ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம லோ இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்க்கணும். அந்த லோவை தான் நம்ம எடுக்க போகிறோம். லோ எவ்வளவு? 25,960. அப்போனா 25,969. நம்ம ரவுண்டாக 25,900 வச்சுக்கிறோம். 25,900 கால் ப்ரைஸ் நம்ம ஈஸியாக செக் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி வந்து 10-15க்கு, ஏன்னா 10-14க்கு தான் அதுங்க 10-14 க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனா அதுங்க 10-14க்கு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால் நம்ம 10-15க்கு 25,900 கால் ப்ரைஸை நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம டார்கெட் வந்து 70 to 100 இருந்துச்சுன்னா இல்லை 100 to 120 இதில் இருந்துச்சு மோஸ்ட்லி 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம்.
இது 40-70னா நீங்கள் வந்து 5 பாயிண்ட் டார்கெட்டும் 20-40 நீங்கள் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்கினேன் 25,900 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். நல்ல வீடியோ வாட்ச் பண்ணிப்பாங்க. எப்பயுமே நம்ம 100% மேலேயும் கீழே 0% கீழே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அங்கே என்ன ஃபார்மேஷனாக பார்க்கணும். நம்ம பார்த்தது வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ரிபிள் டாப்போட ஹையை உடச்சிச்சின்னா நம்ம அப்பர் சைடும், அது லோ உடச்சிச்சின்னா நம்ம புட் சைடு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹையர் சைடு உடச்சோன்னா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ 25,900 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் 100 மேலே இருந்தால் மினிமம் 10 பாயிண்ட். ஓகேவா? இது 40 to 70னா நம்ம வந்து 5 பாயிண்ட், 20 to 40னா 3 பாயிண்ட். ஓகேவா? இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 மினிட் எண்ணி மாற்றிக்கணும். நீங்கள் தேதி வந்து 31ஆம் தேதி. ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்து 10-14, ஏன்னா 10-14 கரெக்டாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். அதாவது அந்த ட்ரிபிள் டாப்பை நம்ம வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா இது கரெக்டாக கேள்வி 10-15க்கு என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? 10-15க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? 10-15 கேண்டில் பார்க்குறோம். கரெக்டாக என்ட்ரி இருக்குது. நம்ம எவ்வளோ 198. இப்போ இது எவ்வளோக்கு 100க்கு மேலே இருக்குது. நம்ம 100க்கு மேலே இருந்தாலே மோஸ்ட்லி நம்ம வந்து 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ 198னா நம்ம டார்கெட் வந்து 208. நம்ம டார்கெட் வந்து 208 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 208 நம்ம என்ட்ரி 10-15 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 208. ஓகேவா? எனக்கு 198 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக வந்து 10-15 கேண்டில் பாருங்கள். கரெக்ட் 10-15 கேண்டில் நம்ம கரெக்டாக 198 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. மார்க்கெட் பாருங்கள் அகைன் மேலே ஏறி கரெக்டாக வந்து 10-30 கேண்டில் கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக 10 பாயிண்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேங்க. நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் 10-15 கேண்டில், நம்ம டார்கெட் ரீச் ஆனது வந்து 10-30 கேண்டில், கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. உடனே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நம்ம ஈஸியாக 10 பாயிண்ட் மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணி ஃபிஃப்டினஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லோக்கும் ஹைக்கும் ஒரு ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எப்போயுமே 100%க்கு மேலேயும் 0% கீழே என்ட்ரி எடுக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஒரு கீழேனா -40%, -70%, -120%. இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்தாலும் பக்கத்து இருந்து மார்க்கெட் எந்த ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மேலேயும் 140, 170, 220 இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் என்ன மூமெண்ட் கொடுக்குதோ, அதாவது என்ன ரிவர்சல் கொடுக்குதோ, கண்டினியூட்டி கிடைக்குதோ, அது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இன்றைக்கி பொறுத்தவரை மார்க்கெட் வந்து அப்பர் சைடு தான் மேலே ஏறி இருக்குது. அதனால் அப்பர் சைடு போகும், ஒரு சைடு டவுன் சைடு வரும். அது வந்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.